शिवाय ॐ नमः शिवाय आनन्दमान शिवम् आधारमान शिवम् आदिशिवमान शिवमे वेदवरिमान शिवम् नादमयमान शिवम् ज्योतिशिवमान शिवमे शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामம் ஜகமதை ஆட்டிடும் எந்நாளும் உன்னை அன்றி யாரும் இல்லை உலகத்தில் தெய்வமில்லை என்னை ஆள வந்த வடிவே மனமென்னும் கோயிலிலே மறைவோத வந்தவனே தினம் வந்து தந்த வளமே शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामம் ஜகமதை ஆட்டிடும் எந்நாளும் शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामம் ஜகமதை ஆட்டிடும் எந்நாளும் உயிராகி பயிராகி ஊனாகி உணர்வாகி ஒளியாகி நின்ற திருவே கனலாகி புனலாகி காற்றாகி நிலமாகி வானாகி தோன்றும் உருவே शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामம் ஜகமதை ஆட்டிடும் எந்நாளும் கருவின்றி உருவேது உருவின்றி திருவேது திருவின்றி அருள் இல்லையே அவனன்றி அசையாது அறனன்றி அசைவேது சிவனன்றி அன்பு இல்லையே அன்பே சிவம் அழகே சிவம் அறிவே சிவம் शिव 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 शिवमयमे जयमुंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामम् ஜகமதை ஆட்டிடும் எந்நாளும் शिव 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 शिवमयமே ஜயமுंडु भयमिल्लै सोल् मनमे शिव 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 शिवनामம் ஜகமதை ஆட்டிடும் எந்நாளும் எல்லாம் வல்ல திருவிளையாடற் பெருமானின் பேரருளினாலே தனபதி தன் தங்கை மகனை தத்தெடுத்துக் கொண்டார். ஆனால் தத்துப்பிள்ளையான சோமசுந்தரமோ தன் தாயின் மீது அன்பு கொண்டிருந்தான். இதனால் சுசிலை கோபமடைந்து திலகவதியை இனி இந்த வீட்டிற்கு வரவேண்டாம் என்கிறாள். திலகவதியின் வீட்டிற்கு அவள் அண்ணன் தனபதி சென்று கேட்கும் பொழுது அவள் அண்ணனை ஏசியும் பழித்தும் பேசுகிறாள். இதனால் ஆத்திரமடைந்த தனபதி தான் தலையாத்திரை செல்வதாக சுசிலையிடம் கூறுகிறார். சுசிலை தானும் வருவதாக கூற சொத்து முழுவதையும் தத்துப்பிள்ளைக்கே எழுதி வைத்துவிட்டு இருவரும் தலையாத்திரை செல்கின்றனர். இவற்றையெல்லாம் வேலைக்காரர்களால் அறிந்த திலகவதி வருத்தப்படுகிறாள். ஆலவாய் அழகனாக எம்மை ஆட்கொண்டு அருள் புரியும் சோமசுந்தர பெருமானே, கனநேரம் நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசிய வார்த்தைகள் காலமெல்லாம் தாயை போல் பாதுகாத்து வளர்த்த என் அண்ணனை என்னிடம் இருந்து பிரித்து விட்டதே. பிள்ளை பாசத்தால் நான் பேசிய பேச்சு பிள்ளையினும் மேலாக என் மீது அன்பு காட்டிய என் அண்ணனை சுயநலத்திற்காக துரத்தி விட்டேன் என்ற வீண் பழிக்கு என்னை ஆளாக்கி விட்டதே. பெருமானே, கனவிலும் நினைவிலும் தங்களையே துதித்துக் கொண்டிருக்கும் எனக்கு ஏன் இந்த நிலையை ஏற்படுத்தினீர்கள்? மனதால் நான் என் தமையனுக்கு எந்த தீங்கும் நினைக்கவில்லை என்பதை உணர்த்த மீண்டும் அவரை என்னிடம் கொண்டு வந்து சேர்த்து வையுங்கள். இந்த செல்வங்கள் அனைத்தையும் பாதுகாத்து அவர் காலடியில் சமர்ப்பித்து எனக்கு வேண்டிய ஒரே செல்வம் அவர் பாசம்தான் என்பதை உணர்த்துவேன். அருள் புரியுங்கள் பெருமானே, அருள் புரியுங்கள்.
என்ன தலையாத்திரை சென்ற தளபதி இன்னும் ஊர் திரும்பவில்லையா? இத்தனை காலமாகியும் திரும்பி வராத அவன் இனி மேலும் திரும்ப மாட்டான் என்பதுதானே பொருள்? இதைத்தானே நான் அன்று முதல் கூறிக்கொண்டு வருகிறேன். அங்கு வேலை செய்யும் பணியாளனிடம் தெளிவாக விசாரித்து விட்டேன். இனி நாங்கள் திரும்பி வரப் போவதில்லை என்று கூறிவிட்டுத்தான் தளபதியும் அவர் மனைவியும் புறப்பட்டு சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, பணியாளர்கள் எல்லோரையும் அழைத்து ஒன்றாக நிற்க வைத்துக் கொண்டு, நாங்கள் அருகில் இல்லையே என்று நினைக்காதீர்கள், என் செல்வம் அனைத்தையும் என் தங்கை மகனான சோமசுந்தரத்துக்கே, தத்து பிள்ளைக்கே உரிமையாக்கி எழுதிவிட்டேன். இனிமேல் என் தங்கை இங்கே வந்து இந்த பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வாள். எப்படி என்னிடம் உண்மையாக நீங்கள் ஊழியம் புரிந்தீர்களோ அதே போல் என் தங்கையிடமும் உண்மையாக பணிபுரிய வேண்டும் என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்களாம். அட, இந்த விஷயம் இதுவரை எனக்கு தெரியாமல் போயிற்றே. தெரிந்திருந்தால் மட்டும் என்ன, நாம் உடனே அங்கு சென்று விடவா முடியும்? தலையாத்திரை சென்றவன் மனம் மாறி ஊர் திரும்பி விட்டால் நமது நிலைமை சங்கடமாகி விடுமே. அவர்கள்தான் இதுவரை திரும்பி வரவில்லை என்பதும் இனியும் திரும்பி வர மாட்டார்கள் என்பதும் இப்பொழுதுதான் தெரிந்து விட்டதே. உண்மைதான், உண்மைதான். நம் கிராமத்திலிருந்து தலைநகர மதுரைக்கு செல்பவர்களிடமெல்லாம் தனபதியை பற்றி விசாரித்து வரும்படி சொல்லியிருந்தேன். அவ்விதம் சென்ற இவ்விருவரும் நாம் அறிந்து செய்து உண்மைதான் என்று உறுதிப்படுத்தி விட்டார்களே. இனிமேல் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுங்கள். இனிமேல் தாம் நாம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ள வேண்டும். பங்காளிகள் என்ற மரியாதை இல்லாமல் நடந்து கொண்ட அவனது செல்வத்தை நாம் தட்டி பறிக்க வேண்டும். நம்மிடம் ஒரு வார்த்தை கூட கேட்காமல் தத்தெடுத்துக் கொண்ட அவன் தங்கை மகனுக்கு எதுவுமே இல்லாமல் செய்து அச்சிறுவனையும் அவன் தாயையும் வீட்டை விட்டே விரட்ட வேண்டும். ஆமாம், சரியாக சொன்னீர்கள். பங்காளிகளான தாயாதிகள் பங்குக்கு வந்துவிடக் கூடாது என்றுதானே எதிலும் சேர்த்துக் கொள்ளாமல் ஒதுக்கி வைத்தான் இந்த தனபதி. அவன் சேர்த்து வைத்த செல்வங்களை எல்லாம் பறித்துக் கொண்டு அவன் தங்கையையும் பிள்ளையையும் நாம் ஒதுக்கி வைப்போம். ஆம், ஒதுக்கி வைப்போம். சோமசுந்தரா, 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 வா குழந்தாய், வா. என்னை நினைவு இருக்கிறதா? வாருங்கள் வாருங்கள். எங்கே எங்களை எல்லாம் மறந்தே விட்டீர்களே? இங்கு வருவதையே நிறுத்திக் கொண்டு விட்டீர்களே? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லையம்மா. நீ உன் அண்ணனை பிரிந்த சமயத்தில் துக்கத்தில் இருப்பாய். நாங்கள் வேறு வந்து அதை அதிகப்படுத்த வேண்டுமா என்று யோசித்துத்தான் சிறிது காலம் வருவதையே நிறுத்தியிருந்தோம். அண்ணனை பிரிந்த துன்பம் இன்னும் தீரவில்லைதான். நீங்களாவது அடிக்கடி வர வேண்டும். அப்பொழுதுதான் நான் சிறிதாவது உற்சாகமாக இருக்க முடியும். அண்ணன் தந்துவிட்டு சென்றிருக்கும் இந்த திரண்ட செல்வத்தை எப்படி நிர்வகிப்பது என்று புரியாமல் நான் தவித்துக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் தான் ஆலோசனை கூறி உதவ வேண்டும். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொறுப்பு எவ்வளவு பெரியது என்று எனக்கு நன்றாக தெரியும். அடிக்கடி வந்து ஆலோசனை கூறுகிறேன். பயப்படாதே. ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கூறவே நாங்கள் இங்கு வந்தோம். உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பெரும் செல்வத்தை கண்டு உன் அண்ணனுடன் இணைந்து வாணிபம் செய்த சில வணிகர்கள் பொறாமை கொண்டிருக்கிறார்கள். உன் அண்ணனுடன் அவர்களும் சேர்ந்து பங்கு கொண்டுள்ளதாகவும், ஆகையால் இந்த சொத்தில் அவர்களுக்கு பங்கு உண்டு என்று பேசிக் கொள்கிறார்கள். இது என்ன கொடுமை? என் அண்ணன் இரவு பகல் பாராமல் கடுமையாக உழைத்து சேர்த்து வைத்த செல்வம் அல்லவா இது? அது எங்களுக்கு தெரியாதா என்ன? ஆனாலும் அவர்கள் ஏதாவது செய்து விட்டால் என்ன செய்வது என்று எங்களுக்கு அச்சமாக இருக்கிறது. அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏனென்றால் என் அண்ணன் இந்த செல்வங்கள் அனைத்தையும் தத்து பிள்ளையான சோமசுந்தரத்துக்கு தான் என்று தெளிவாக ஒரு ஓலநறுக்கில் எழுதி கையொப்பமிட்டு தந்திருக்கிறாரே. அப்படியானால் சரி. இதற்கும் அந்த ஓலையை எடுத்து வா.
அதுள்ள வாசகங்கள் சரியாக இருக்கிறதா என்று பார்த்து விடுகிறேன். ஒரே ஒரு வார்த்தை கூட வித்தியாசமாக இருந்து விட்டால் அது அவர்களுக்கு சாதகமாகி விடுமம்மா. இதோ கொண்டு வருகிறேன், பார்த்து சொல்லுங்கள். குழந்தாய், நீயும் உன் தாயும் சமீபத்தில் உங்கள் பழைய வீட்டுக்கு சென்று வந்தீர்களா? இங்கு வந்ததிலிருந்து அம்மா என்னை அங்கு கூட்டிச் செல்வதே இல்லை. அப்படியானால் சீக்கிரமாக சென்று விடுவீர்கள். என்னம்மா, ஓலையை கொண்டு வந்தாயா? இதோ. ஏனம்மா, இதை தவிர வேறு ஏதேனும் பிரதிகள் உள்ளதா? இல்லை. அப்படியானால் மூலப்பிரதி இது ஒன்றுதான் இல்லையா? என்ன செய்கிறீர்கள்? கொடுங்கள் அதை. ஐயோ, ஏன் அதை எரிக்கிறீர்கள்? கொடுத்து விடுங்கள், அதை எரிக்காதீர்கள். ஏன் இப்படி செய்கிறீர்கள்? தயவு செய்து கொடுத்து விடுங்கள். ஐயோ, கொடுத்து விடுங்கள். எதற்காக இதை எரித்தீர்கள்? கணபதியின் சொத்தில் உரிமை கொண்டாட உன்னிடம் எந்த ஆதாரம் இருக்க கூடாது என்பதற்காகத்தான். ஏன் இருக்கக்கூடாது? புரியவில்லையா? இனிமேல் இந்த வீட்டில் நீயும் உன் செல்வனும் இருக்க கூடாது என்பதற்காகத்தான். எதற்காக? ஏன் திகைக்கிறாய்? இப்பொழுது நான் எரிப்பது வெறும் போலே அல்ல. எங்கள் குடும்பங்களில் எத்தனையோ குழந்தைகள் இருந்தும் தங்கையின் தனையின் தான் தனக்கு வாரிசாக வர வேண்டும் என்று நினைத்தானே அந்த தளபதி, அந்த உறவை எரித்திருக்கிறேன். தனக்கு ஒரு வாரிசு வேண்டும் என்பதை எங்களிடமிருந்து மறைத்தானே அந்த திரையை எரித்திருக்கிறேன். தமையின் சொத்து முழுவதும் தன் பிள்ளைக்கே சேர வேண்டும் என்று எழுதி வாங்கிக் கொண்டாயே நீ, அந்த உரிமையை எரித்திருக்கிறேன். இல்லை இல்லை, அப்படியெல்லாம் சொல்லாதீர்கள். நான் எந்த சூழ்ச்சியும் செய்யவில்லை. என் தமையனார் தானே விரும்பித்தான் என் பிள்ளைக்காக இந்த சொத்துக்கள் அனைத்தையும் எழுதி வைத்தார். எப்படி இருந்தால் என்ன, உன் அண்ணனின் திரண்ட சொத்துக்கெல்லாம் உன் மகன் தான் வாரிசு என நீ இனிமேல் உரிமை கொண்டாட முடியாது. இந்த செல்வத்தில் ஒரு சிறு பகுதியை கூட நீ இனிமேல் அனுபவிக்கவே முடியாது. காரணம்? இனிமேல் உனக்கு எந்த காரணமும் சொல்ல தேவையில்லை. உடனே நீ வெளியே போ. முடியாது. என் அண்ணனின் செல்வங்களை யாருக்கோ தானே வாத்திவிட்டு எங்களால் இங்கிருந்து போக முடியாது. என்ன துணிச்சல்! நெறிமுறை தெரியாத தனபதிக்கு நீ உறவாகிவிட்டாய், நாங்கள் யாரோ ஆகிவிட்டோமா? பரஞ்சோதி, பாருங்க, இவளை பிடித்து வெளியே தள். இந்த சிறுவனை பிடித்து வீசுங்க. ஐயோ, அம்மா, சிலைகளை நீங்கள் அனுபவிக்க முடியாது. விடுங்கள். நீ சொல்வதை பார்க்கும்போது எனக்கே மிகவும் திகைப்பாக தான் இருக்கிறது. உங்கள் தாயாதிகள் இவ்வளவு இரக்கமற்றவர்களாக இருப்பார்கள் என்று நான் கற்பனை கூட செய்யவில்லை. நானும் என் பிள்ளையும் இப்போது நிர்கதியாக நிற்கிறோம். நீங்கள் தான் வந்து நியாயம் கேட்க வேண்டும். அதற்கு ஆதாரம் இல்லாமல் செய்துவிட்டாய். என்ன சொல்கிறீர்கள்? தனபதியார் எழுதி தந்த ஓலை எரிக்கப்பட்ட போதே உங்களுக்குள்ள உரிமையும் எரிக்கப்பட்டு விட்டது. ஆதாரம் இல்லாமல் பேசி அவமானப்பட நான் தயாராக இல்லை. என்னை மன்னித்து விடு. அன்று வணிகர்களுக்கு தலைவராக இருந்தவர் தனபதி என்றால் இன்று தலைவராக இருப்பவர் குணநீதி ஆவார். அவரே என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்கின்ற போது என்னை போன்ற மற்றவர்களால் என்ன செய்ய முடியும்? இது உங்கள் குடும்ப பிரச்சனை. இன்று சண்டை போட்டுக் கொள்வீர்கள், நாளை ஒன்றாய் சேர்ந்துடுவீர்கள். என்னை போன்ற இடையில் வந்தவனை ஏளனம் பேசுவீர்கள். இதெல்லாம் எனக்கு தேவைதானா? உங்கள் பிரச்சனையை நீங்களே தீர்த்துக் கொள்ளுங்கள். இறைவா, இறைவா, சோமசுந்தர பெருமானே, திக்கற்றவர்க்கு தெய்வமே துணை என்பார்கள். எந்த திக்கிலும் துணை புரிய எவரும் இல்லாத எனக்கு உன்னை தவிர வேறு யார் இருக்கிறார்கள்?
எங்களுக்கென்று தந்த செல்வங்களை எல்லாம் பறித்துக் கொண்டு எங்களையும் வீதியில் நிற்கும்படி செய்து விட்டார்களே. மதுரையும்பதியின் வீதிகள் தோறும் நடந்து பல திருவிளையாடல்களை புரிந்த உனக்கு இது தெரியாமல் போயிற்றா? இவர்கள் என்னையும் என் பிள்ளையை மற்றுமா ஏமாற்றினார்கள்? தமிழோடு பிறந்து பழமதுரையில் வளர்ந்த கொடியான அங்கையர் கண்ணி தன்னோடு அமர்ந்து சோமசுந்தர பெருமானாக அருளாட்சி செய்யும் உன்னையும் அல்லவா ஏமாற்றுகிறார்கள்? நாங்கள் என்றென்றும் இப்படியே வாழ வேண்டியதுதானா? எல்லாம் இருந்தும் ஏதுமற்ற ஏழைகள் போல் வீதிகளில் திரிய வேண்டியதுதானா? எல்லோரும் கண்டு வியக்க கல்லாலைக்கு கரம் பூட்டி உண்ண வைத்தது உண்மை என்றால் உடனே இங்கு எழுந்தருளி எனக்கு சாட்சியாக நில். எங்கள் வேதனைகளை தீர்த்து வைத்து நீதியை காப்பாற்று, நீதியை காப்பாற்று. திலகவதி, இறைவா, அஞ்சாதே. அறம் கூறும் அவையத்திற்கு சென்று உனது வழக்கை அவர்களிடம் கூறு. உனது வேண்டுகோளை நிறைவேற்றும் வகையில் உனது தமையனே அங்கு சாட்சியாக வருவான். அனைவரும் காண உண்மையை உணர்த்தி நீதியை நிலைநிறுத்துவான். இறைவா, இந்த ஏழையின் மீது இரக்கம் பிறந்ததா? என் பொருட்டு எங்கோ இருக்கும் என் தமையனை அழைத்து வரும் பொறுப்பினை நீயே ஏற்றுக்கொண்டாயா? இதோ போகிறேன், அரங்கோறும் அவையத்தாரை அழைக்கிறேன். எங்கள் செல்வங்களை பறித்துக் கொண்டு உன்னால் என்ன செய்ய முடியும் என்று வீராப்பு பேசியவர்களை வீட்டுக்கு கொண்டு வருகிறேன், வீட்டுக்கு கொண்டு வருகிறேன். சாயாத துலாக்கோல் கொண்டவர்கள் என்று சங்க இலக்கியம் பாராட்டும் பெருமைக்குரிய வணிகர்களே, உங்களில் ஒருவராக வாழ்ந்த தளபதியின் தங்கைக்கு இழைக்கப்பட்டிருக்கும் இந்த கொடுமைகளை கண்டு ஏன் மனம் சாய்ந்து போனீர்கள்? தலை தாழ்ந்து கிடக்கிறீர்கள். என் அண்ணனே இங்கு வந்து உண்மைகளை உரைக்க போகிறார். அவர் அடையாளம் காட்டுவதை காண அரங்கோறும் அவையத்திற்கு வாருங்கள், வாருங்கள் ஐயா, வாருங்கள், வாருங்கள், வாருங்கள். மதுரையில் வாழும் மாதரசிகளே, உங்களை போன்ற ஒரு பேதை பெண்ணிற்கு ஏற்பட்டு இருக்கும் தீமைகளை கண்டும் நீங்கள் ஊமைகளைப் போல் வாய் மூடிக்கொண்டு இருக்கலாமா? சந்திரசேகரனான இறைவன் தன் ஜடாமகுடத்தில் இருக்கும் சந்திரனை அனுப்பி மதுரம் பொழிய செய்ததால் மதுராபுரி என்ற பெயர் கொண்டு குளிர்ந்திருக்கும் இந்த திருநகரில் பொருத்தியின் நெஞ்சம் மட்டும் நெருப்பாக எரிந்து கொண்டிருப்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? வாருங்கள், வாருங்கள், நடந்த உண்மைகளை அறிந்து கொள்ள அரங்கோறும் அவையத்திற்கு வாருங்கள், வாருங்கள். வாருங்கள், வாருங்கள் ஐயா, வாருங்கள். வாருங்கள், அரங்கூரும் அவையத்தாரே, ஆன்றறிந்த சான்றோரே, இன்னும் நீங்கள் இந்த ஊரில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? இந்த மதுரை மீது பழி கொண்டு இந்திரன் ஏவிய மழை முழுவதையும் நான்கு மேகங்களை கொண்டு ஈர்த்துக் கொண்டதால் நான் மாடக்கூடல் என்று பெயர் பெற்ற இந்த அவையினை கூட்டுங்கள், எனக்கு நீதி வழங்குங்கள். அதே போல் என் மீது பொழியப்பட்ட பழிமழையை ஈர்த்துக் கொண்டு எனக்கு நியாயம் வழங்க புறப்பட்டு வாருங்கள். எங்கள் செல்வங்களை எல்லாம் பறித்துக் கொண்ட தாயாதிகளுக்கு பாடம் புகட்டுங்கள். யார் இந்த பெண்? என்ன வழக்கு? இத்தனை பேர் இவள் பின்னால் வந்திருக்கிறார்களே. இதிலிருந்து இவளுக்கு ஏதோ அநீதி நடந்திருக்கிறது என்பது தெரிகிறது. அவையை கூட்டுங்கள். இந்த பெண்ணால் குற்றம் சாட்டப்பட்டவர்களை அங்கே வரவழையுங்கள். வழக்கை தீர விசாரித்து உரிய முறையில் நீதி வழங்குவோம். அதுதான் சரி. சேவகர்களே, இந்த பெண்ணுடன் சென்று இவளுக்கு தீங்கு இழைத்தவர்களை உடனே அவைக்கு அழைத்து வாருங்கள்.
இங்கு வந்து புகுந்து கொண்டிருக்கும் நாகங்களே, கரையான் புற்றெடுக்க கருநாகம் புகுங்கார் போல் என் தமையனார் காலமெல்லாம் பாடுபட்டு சேர்த்து வைத்த செல்வத்தை அனுபவிக்க நீங்கள் வந்து புகுந்து விட்டீர்கள். இனி இந்த அநீதி நிலைக்காது. பிறர் சொத்தை பறிக்க நினைக்கும் நீங்கள் இனி நிம்மதியாக வாழவே முடியாது. அரங்கூறும் அவையத்தில் நீங்கள் செய்த குற்றங்களுக்கு தண்டனை பெறாமல் ஓர் அடி கூட இனி உங்களால் எடுத்து வைத்து ஓட முடியாது. வாருங்கள், அரசர் மீது ஆணையிட்டேன். வாருங்கள் அரங்கூறும் அவையத்திற்கு. ஏனடி சிறு பெண் ஆயிட்டே என்று வீட்டை விட்டு விரட்டி அடித்தால் ஊரை கூட்டிக் கொண்டு வந்து எங்களை விரட்டுகிறாயா? என்னடா பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? அடித்து நொறுக்குங்கள் இவளை. போடி வெளியே. எங்களையா வீதிக்கு இழுக்கிறாய்? உன்னை இந்த ஊரை விட்டே விரட்டுகிறேன் பார். நிறுத்துங்கள் சேவர்களே, வீணாக இவள் பேச்சை கேட்டுக்கொண்டு எங்கள் விவகாரத்தில் தலையிடாதீர்கள். இவள் சொல்லும் எதையும் நிரூபிக்க எந்த விதமான ஆதாரமும் கிடையாது. அதை பற்றி அவையத்தில் வந்து கூறுங்கள். வழக்கு என்று வந்துவிட்டால் வாதியின் மேல் கை வைக்க நாங்கள் அனுமதிக்க முடியாது. சரி சரி, இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? நீதிமன்றத்திற்கு வாருங்கள். அறம் கூறும் அவையகம் இந்நேரம் கூடியிருக்கும். உங்கள் நியாயத்தை எடுத்துக் கூறுங்கள்.